ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பை மை சேனல். பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நோன்பு 26, நைட்டு பார்த்தீங்கன்னா 27 ராவு. தொழுவை இருக்குது, பெரிய தொழுவை. ஆனால் காலையிலே எழுந்திரிச்சி கொல்லை கொட்டியாச்சு, வாசப்பக்கம் கொட்டிட்டு காலையிலே துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. கோழிக்கெலாம் அரிசியும் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா டைம் வந்து காலையில் மணி 6:15 ஆகுது. இதுக்கப்புறம் எங்கே தூங்குறது, பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்பிடணும். அதனால் பூண்டு வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி சிதம்பரத்துலேருந்து, கிலோ 100 அதனால் பூண்டுலாம் இஞ்சி பூண்டு உரிச்சிக்கலான்ட்டு. இஞ்சி இல்லை, கொஞ்சமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு பூண்டு மட்டும் உரிச்சிட்டு அப்பக்கமாக போய் கடையில் போய் இஞ்சி வாங்கிட்டு வந்து இஞ்சியும் கட் பண்ணி ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு மட்டும் உரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வரும்போது தக்காளி 3 கிலோ 150 ரூபா, தக்காளியும் 1/4 கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இது சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டுக்கு செய்கிறதுக்கு. இன்றைக்கி நைட்டு 27 ராவு, அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. பூண்டு உரிச்சு வச்சாச்சு. ஒன்று இந்த இஞ்சி மட்டும் தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி அரைக்க வேண்டியது தான். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. எடுத்து டப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது. நைட்டுக்கு பிரியாணி போடுறதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து தயிர் பச்சடிக்காக உரிச்சு வச்சுருக்குறேன். நைட்டுக்கு வந்து கட் பண்ணி தயிர் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வீடு வாசல்லாம் கழுவி விடணும். ஆனால் கழுவுறதுக்கப்புறம் தான் கழுவுப்பேன். பார்த்திங்கன்னா சிக்கன் வறுத்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் 27 ட்ரெஸ் போட்டாங்க, கைலி கட்டியிருக்கிறானுங்க. நம்ம டான்ஸு ஆச்சு கம்மி ஐமன் வாட்ச்லாம் போட்டிருக்கான். போகிறப்ப இருக்கும், வரப்போ தொலைச்சிட்டு வந்து சிக்கன் நீனே உதவுங்க. மணி எத்தனை? மணி 4:20. சரி, மணி 8 ஆக போகுது. மணி 8. மணி 8 தான் ஆகுது. 5 நிமிஷம் இருக்கு. சரி, கையெடுக்க. பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் போட்டாச்சு, சிக்கனும் போட்டாச்சு. இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு அரிசி போடலாம். தண்ணி கொதி வந்தோன்னு அரிசி போடலாம். புதினா மல்லி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு, தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. கொதி வந்தோன்னே அரிசி போட்டுக்கலாம். லேஸு இப்போ பார்த்தாலும் லேஸு. ஐயோ, வாய்க்குள்ள எங்கே போகுது? இவரா இருப்ப. பிரியாணி கொதிக்குது, நல்ல வாடையாக இருக்கா, வாசனை இருக்குதா? கோழி முட்டை பார்த்தீங்களா? நானா விஜய் தான். சரி, கொதிக்குது. உப்புலாம் கட்டாக்கன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு டம் போட வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி. அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். என் சின்ன பெரிய பையனுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் நான் கொஞ்சமாக வச்சு கொடுத்துருக்குறேன். 9 மணிக்கெலாம் தொழுவ போகணும். போய் சாப்பிடு. நோன்பு திறந்துட்டு சாப்பிடல சரியா. தண்ணியும் ஜூஸை மட்டும் குடித்தோமா, கஞ்சி கூட வாங்கலை இன்றைக்கி. அதனால் பசி வந்துடுச்சு. நல்லாக்கா? அதுக்கு என்ன பண்ணுறது? செல்லில் டவர் கிடைக்க மாட்டேங்குது தான், அதனால் பேசுகிறான். போகிறாங்க. பாய். ஃபேண்டை விடு கீழே. ஐமா முடியா? ஐமானே முடியா? மணியாவது முடியா?
சரி வந்தோடனே தெராப்பியாக போகலாம். டைம் பார்த்திங்கன்னா மணி 9 ஆகிடுச்சி. அன்றைக்கி 27ஆம் அளவு தொழுகைக்கு போகிறோம். வரத்துக்கு முன்னாடி 12 மணிக்கு மேலே ஆகிடும். கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா தொழுதுட்டு 12:30 மணிக்கு மேலே தான் வந்தோம். ஆனால் வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சி சாப்பிட்டு படுத்துட்டு. படுத்துட்டு திருப்பி 4 மணிக்கு எழுந்திரிச்சி நோன்பு வச்சோம். வீடியோ எடுக்க முடியல.